8 அம்சங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சஹாபாக்களோட ஈமான சோதிச்ச 8 அம்சங்கள். சூரத்து தௌபால 24வது ஆயத் 24வது வசனம். குல் நபியே நீங்கள் அவர்களிடம் போய் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றார் உம்மா வாப்பா, வ அபனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர், மாமா மாமி சாச்சா சாச்சி குடும்பத்தினர்கள், நெருங்கிய உறவினர்கள், உங்களுடைய பெற்றார், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய மனைவி அல்லது மனைவிக்கு கணவன், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்கள், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து செல்வம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா நீங்கள் பயந்து செய்யக்கூடிய, சீசன் முடிஞ்சிருமோன்னு பயந்து செய்றீங்களே ஒரு வியாபாரம், பொஸ் வந்து கொண்டு கெசியர்ல மற்ற நாளைக்கு கேட்க மாட்டாரு, சீசன் அவர் தான் முன்னுக்கு நிற்பாரு. ஏன் சீசன் வியாபாரத்தை மண்ணாக்கி போட்டுருவாங்க புடிய மாட்டா கையில கொடுத்தா. ஆனால் அவரே வந்து சீட்டில் குந்திட்டு இருப்பாரு. அது நோம்பு துறக்காம இருப்பாரு, அடி தொழாம இருப்பாரு. ஏன் சீசன் ஏதாவது வாசி பார்த்தா தானே, சீசன்ல வாசி பார்க்காடி வாசி இல்லை. சீசனை எதிர்பார்த்து செய்யற வியாபாரம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான வியாபாரம் இருக்குது இந்த வியாபாரம். ஆசையாக கெட்டி வைத்த வீடு மாளிகை, இந்த 8 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹு தாலா இதுதாங்க அகீதாட பிரதானமானது. அகீதா சலஃப்களை பொறுத்த மட்டும் 2 பார்வையில் பார்க்கணும். ஒன்று அகீதத்து சலஃப், சலஃப்களுடைய அகீதா கொள்கை. இன்னொன்று மன்ஹஜு சலஃப், சலஃப்களுடைய போக்கு. சலஃப் என்ற வார்த்தை சஹாபாக்களுக்கு பாவிக்கிற வார்த்தை. சலஃபீன்னு சொல்றது அவங்களை சார்ந்து ஒவ்வொருத்தரும் வச்சு கொண்ட பேர். அந்த பேர்ல நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி தலை கீழே விளையாடுறான் ஒரு பேரை வச்சுக்கொண்டு. அதனால சலஃபின்னு சொல்றவனை வச்செல்லாம் சலஃப முடிவு செய்ய இயலாது. அப்படி முடிவு செஞ்சா வரலாறு தெரியா, கொள்கை தெரியான்னு அர்த்தம். சலஃப் என்று சொன்னா சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய கொள்கை, சஹாபாக்களுடைய போக்கு, இது 2ம் அகீதால பிரதானமானது. அதுல பிரதானமானதுதான் இந்த ஆயத்து. அல் வலாஉ வல் பராஉ என்ற தலைப்புல பேசுற ஆயத்து. யாருக்காக நேசிக்கிறோம், யாருக்காக கோபிக்கிறோம், யாருக்காக சேர்ந்து போறோம், யாருக்காக ஒதுங்கி போறோம். இந்த 8ல ஏதாவது ஒன்று அல்லாஹ் சொல்றான், நபியே போய் சொல்லுங்க, இந்த 8ல ஏதாவது ஒன்று அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. இந்த 8ல ஏதாவது ஒன்று அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, குர்ஆனை விட, ஹதீஸை விட, வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி படக்கூடிய சிரமத்தை விட. ஜிஹாதுனா இது அர்த்தம். குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி படுற சிரமம் இருக்குதுனே, அதுக்கு பேர் தாங்கிக் கொள்ற தியாகம், சிரமம் இருக்குதுனே, அதுக்கு பேர் தான் ஜிஹாத். குர்ஆனை சுன்னாவை அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி படக்கூடிய கஷ்டத்தை விட இந்த 8ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு விருப்பமா ஆகிச்சு, ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. அல்லாஹ் சோதனையை அழிவை கொண்டு வர போறான், எதிர்பாரு. ஏண்டா வாப்பாக்கு புள்ள மகன் கல்யாணம் எடுக்கிறாரு. எப்படி கல்யாணம் எடுக்கிறாரு? நேரா குர்ஆன் சுன்னாக்கு மாத்தோம் கல்யாணம் எடுக்கிறாரு. ஏன்னு கேட்டா என்ன சொல்றாரு? வாப்பட கடைசி ஆசை, அதோடைய வாப்பா புதைக்க போறவன் மாதிரி வாப்பட கடைசி ஆசை. அடே குர்ஆன் சுன்னாக்கு மாத்தமே இது. என்ன செய்ய, உம்மா அப்பாவை கட்டுப்படுத்தனே வேணும். எப்படி புள்ளைய தூக்கிட்டு ஓடுற நேரம் உம்மா அப்பாட்ட கேட்கறது இல்லை, மார்க்கத்தை நிலைநாட்டுனா மட்டும் உம்மா அப்பாவை கட்டுப்படுத்தனே வேணும். எப்படி கதை? அட அந்த இடத்துல கட்டுப்படுத்த இயலடா. குர்ஆன் சுன்னாக்கு மாத்தமா யாரு சொன்னாலும் கட்டுப்பட இயலாது, உம்மா அப்பா சொன்னாலும் கட்டுப்பட இயலாது. இதை உம்மா அப்பா புள்ளைக்கு படிச்சு கொடுங்க. விலங்குதான் அவங்களுக்கு கடைசி ஆசை இல்லை. குடும்ப ஆட்களை எல்லாம் குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும். இவ்வளவு காலமா குடும்பம் கணக்கு இல்லை. இவன் குர்ஆன் சுன்னாக்கு மாத்தம் செய்யறா மட்டும் இல்ல, குடும்பத்தாட்களே அனுசரிக்கத்தனை வேணும், அரவணைக்கத்தனை வேணும், அதுவும் மார்க்கத்துல உள்ளது தானே. அப்படின்னா நீ வாப்பா கத்த முடிவியோ? நீ கத்த முடிப்பியோ? எப்படி கதை எங்க வந்து ஃபிட் பண்றான் பாத்தீங்களா? அத கண்ணியமான சகோதரர்கள், இதுதான்
குர்ஆன் சுன்னத்துக்கு மாத்தமா நடக்கிறதுக்கு இந்த 8ல ஏதாவது ஒன்று உனக்கு விருப்பமா இருந்தா, இல்ல வாப்பட ஆசை, இல்ல உம்மட ஆசை, இல்ல நானா தம்பிமார் தாத்தா தங்கச்சிமார் எல்லாம் சொல்றாங்க, இனி என்ன செய்ய, யாரையும் பகைச்சு கொள்ள இயலாதே, குடும்பமே குடும்பமே என்று நீ சுன்னாவை குழி தோண்டி புதைக்கிறாய்டா, அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமாக அவர்களுடைய அன்பு உனக்கு பெருசா இருந்தா நீ அழிவை எதிர்பாரு. சிலருடைய கருத்து இருக்கிறது, யாரு அல்லாஹ் ரசூலுக்கு இவன் மாத்தமா நடக்க காரணியாக பெருசாக அமைஞ்சாங்களோ அவர்களுக்கு வரக்கூடிய அழிவு அவங்களாலேயே தவறு. உனக்கு புள்ள பெருசா இருந்துச்சு, குர்ஆன் சுன்னத்துக்கு மாத்தமா நீ நடந்து கொள்றதுக்கு, அந்த புள்ளையாலேயே உனக்கு அழிவு வரும் பாரு, நீ வேதனை அனுபவிப்பாய். அந்த புள்ளையே உனக்கு உன கண்ணை குத்துறதா மாறும் பாரு, அந்த அழிவு அங்கால தான் வரும். நான் குர்ஆன் சுன்னா நிலைநாட்ட எனக்கு யாருடைய அன்பு பெருசா இருந்துச்சோ உன்ட யாவரம் தானே உன்ட குர்ஆன் சுன்னா நிலைநாட்டாட, அந்த யாவரத்தால நீ பட்டு மாய் வாய்ப்பாரு. ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பிஅம்ரி, அல்லாஹ் அழிவ உனக்கு எது பெருசா இருந்துச்சோ அதில இருந்து கொண்டு வருவான். நூஹ் நபி மகனை பத்தி கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன மகன், யா அல்லாஹ் என்ன குடும்பத்தை நீ பாதுகாக்கிறேன்னு சொன்னித்தனே, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மகனை பாதுகாத்துறே, யா அல்லாஹ் ஏதோ மடத்தனத்தால இப்படி செஞ்சுட்டான், யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான், இவ்வளவு காலம் உன பிள்ளை இருந்தது போதும், இனி நினைச்சுக்கோ அவன் உனக்கு பிறக்க இல்லைன்னு. இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன குடும்பம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் ஏதோ தரித்திரியமான ஒரு செயல்னு நினைச்சுக்கோ. யாரு குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்ட பிள்ளையா எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைண்டா அந்த புள்ளையே இல்லைங்க. இதுதான் குர்ஆன் சுருக்கமான கான்செப்ட். குர்ஆன் சுன்னாக்குள்ள கொண்டு வாங்க. முஸ்அப் இப்னு உமைர், உபைத் இப்னு உமைர் எதிராக வாராரு. முஸ்அப் இப்னு உமைர் போரார் யுத்தத்தில், தந்த சகோதரன் எதிரிகளுடைய தரப்புல வாராரு. யா அதுவல்லாஹ், நீ அல்லாஹ்ட எதிரி. சகோதரன் என்கிற அந்த அன்பு உடல்ல வெட்டாதன்னு சொல்லல, ஒரே வெட்டினாரு. வெட்டுங்கன்னு நான் சொல்ல வரல, குர்ஆன் சுன்னாவை அவங்க உணர்ற வகையில நீங்க ஒதுங்கி நடங்கன்னு தான் சொல்றேன். வெட்டுங்க கொத்துங்கன்னு சொல்லல, அடிச்சுக்கோங்க, அவனை காஃபிர்னு சொல்லுங்க, முஸ்ரிக்குன்னு சொல்லுங்க, அப்படி சொல்ல இல்லை. மார்க்க விவகாரங்கள் அவங்களோட நீங்க தலை சாட்சி போகவானா, இல்ல கொஞ்சம் கத்த மூடி, சரியில்லை தானே, நான் கத்தமெல்லாம் திட்டுற இல்ல, நான் ஒன்றும் ஓதுறல, சும்மா தலையை காட்டிட்டு வரேன். ஏன்டா அவனை தலையை காட்ட போற, என்னத்துக்கு நீ தலை காட்ட போற, யாரை ஏமாத்துற, யாரடா சமாளிக்கிற? கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களோட பிரதானமான ஒரு கட்டம் தான் இந்த கட்டம். இன்றைக்கு எங்களோட கொள்கையெல்லாம் அந்த தொங்கி கொண்டிருக்குது, எப்ப கீழே உளுண்டு இல்லை. டெரிச்ச கம்புல தொங்கினா தொங்கலுமா ஜியா பரஸ்னு கீழே தான் அவ்வளோ டெரிச்ச கம்புல சவுத்த கட்டி தொங்கினா. இதை மாதிரி இன்றைக்கி எங்களோட கொள்கை தொங்கி கொண்டிருக்கி. ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கோங்க, உங்களோட குடும்பத்தை கூஅம்புசக்கும் அஹ்லிக்கும் நாரா, நான் ஏன் குடும்பத்தை பற்றி யோசிக்கணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் அவங்களோட குடும்பத்தை பற்றி யோசித்து எதிர்ப்பான்னு தெரிஞ்சும் சஃபா மலைக்கு மேலே ஏறி என்னைய நீங்கள் நம்புவீங்களா, பின்னுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னா உங்களை அழிக்கிறதுக்கு, ஓ நீங்கள் தான் உண்மை சொல்கிறவராத்தானே எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ விளங்கிக்கோங்க, நான் கொண்டு உங்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்ய அனுப்பப்பட்ட நபி, தப்பன் லக்க நாசமா போ என்று சொல்லி என்ன செஞ்ச அபூலஹப் சொல்லிட்டு போனா, அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்காடா எங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான்னு ரசூலுல்லாஹ் பார்த்து கேவலமாக கேட்டான். அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் சபிச்சு என்ன செஞ்சான், கியாமத் நாள் வரைக்கும் ஆயத்தை இறக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, முக்கியமான கட்டம், உங்களை அடிச்சுக்கோங்க, சாவுங்க, கத்தியால குத்துங்கன்னு நான் சொல்லல. தயவு செஞ்சு கொஞ்சம் விளங்கிக்கோங்க, எங்களோட கொள்கை எங்களுக்கு பிரதானமானது. இந்த கொள்கையில் உறுதியான சமூகத்தை ரசூலுல்லாஹ் கட்டி எழுப்பினாங்க. எங்களுக்கு அமல் முக்கியம், சுன்னா முக்கியம். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று குவாலிட்டி. எதை செஞ்சாலும் ரெண்டு விஷயம் இருக்குது, குவான்டிட்டி குவாலிட்டி. குவான்டிட்டின்னா நிறைய 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 செய்யணும், குவாலிட்டின்னா கொஞ்சமாக இருந்தாலும் சரியாக செய்யணும். எங்கள்கிட்ட குவான்டிட்டி தான் கூட. 100 நோம்பு, 1000 நோம்பு, 50 நோம்பு, 80 நோம்பு, தொழுவ போனாலும் 100 ரக்காத்து, 1000 ரக்காத்து. ஆனால் 2 ரக்காத்தையாவது அல்லாவுக்கு முறைப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறைப்படி தொழுவோம். குவான்டிட்டியில் தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், குவாலிட்டியில் இன்னும் கவனம் செலுத்தலை. குவான்டிட்டி நிறைய 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 செய்யணும், அதை கொஞ்சம் செஞ்சாலும் சரியாக செய்யணும், அதில் இன்றைக்கு நான் கவனம் செலுத்துறேன் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமூகம் கொஞ்சம் செஞ்சாலும் சரியா இருக்கணும் என்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹு தாலா வளர்த்த சஹாபாக்கள் அவர்களுடைய பண்புகளோட எங்கட பண்பு, எங்கட நடவடிக்கை, எங்கட நாகரிகத்தை, எங்கட கல்ச்சரை, எங்கட ஈமான, நாங்கள் பேணக்கூடிய ஒத்துமையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். ஒன்றை விளங்கிக்கோங்க,
ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்க ஈமான் கொள்ளாத வரையில ஃபகத் இஹ்ததவ், நேரான வழியை அடையவே முடியாது. சஹாபாக்கள் ஈமான் கொண்ட முறையில தான் ஈமான் கொள்ளணும். அந்த ஈமானுக்கு தான் ஹிதாயத்து வாஜிப், அந்த ஈமானுக்கு தான் ஹிதாயத்து வாக்களிக்கப்பட்டிருக்குது. அப்படி இல்லைண்டா நாங்க கேட்கிற கேள்வி ஜாஹிலியா காலத்தை கேட்டா கமா ஃபால கமா ஆமன சுஃபா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டமாயான்னு கேட்டான் சஹாபாக்களை காட்டி. அவங்கள மாதிரி எங்களை ஈமான் கொள்ள சொல்றீங்க. இப்ப நாங்களும் அவங்கள அப்படி பேச ஆரம்பிச்சோண்டா எங்களோட லெவலும் ஜாஹிலியா காலத்தில் இருந்த முஸ்ரிக்காவோட லெவலும் ஒன்று தான். தூய்மையான கொள்கையில் இருந்தாங்க, நல்ல பண்புல இருந்தாங்க, ரசூல்லா உண்மையாக வளர்த்தி எடுத்தாங்க. விட்டு கொடுப்பு இல்லை மார்க்க விஷயத்தில். குர்ஆன் சொன்னால சின்னதாக பார்வையில் இருந்த அமலையும் பெருசாக மதித்தாங்க. பிறருடைய மானத்தை காத்தார்கள், கண்ணியமாக ஒழுக்கமாக நடந்தார்கள். இதே போன்ற ஒரு சமூகமாக நாங்கள் உருவாகுவமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கண்ட அல்லாஹுடைய உதவியை நிச்சயமாக நாங்கள் காண்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தாலா படித்ததை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.